நல்ல விஷயம் தான். தலைவர் அவர்களே, சிங்கள மக்களை எங்கே குடியேற்றுவது என்று கேட்கிறார். எங்களுடைய கூப்பிடு தொலைவில் இருக்கக்கூடிய நாவற்குடியிலே அடாவடித்தனமாக குடியேற்றுகின்ற நிலைமை ஏன் முஸ்லிம் சகோதரர்களுக்கு கூட இன்றைக்கு இடைஞ்சல் கொடுக்கக்கூடிய விதத்திலே சிங்கள குடியேற்றங்கள் பல இடங்களிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை பற்றி வேண்டுமென்றால் ஒரு நாள் நாங்கள் முழு நாள் விவாதத்துக்கு தயாராக இருக்கின்றோம். உங்களுடைய அரசாங்கத்தினுடைய அடக்குமுறைகளையும் சிங்கள குடியேற்றங்களையும் ராணுவ குடியிருப்புகளை மலையாளம் வடக்கிலே சொல்லியிருக்கார்கள். ராணுவத்தினுடைய குடும்பங்களை கொண்டு வந்து குடியேற்றுவதற்கு தான் நாங்கள் வீடுகளை உடைத்திருக்கின்றோம். இதை செய்வார் என்று எங்களிடம் நேரடியாக தெரிவித்தார். ஆகவே சபை உறுப்பினருக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். மைக் வேலை செய்யற கனநேரமா சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. ஒன்றும் கணக்கெடுக்கிறாங்க. அவர் என்னென்னு கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதை முதல்ல அதுக்குரிய வழிபாடு செய்து போட்டு மற்றதை கலைக்கலாம்னு நினைக்கிறோம். அவனுக்கு தான் அவர் கேட்ட வேலை செய்யல. நீங்க நீங்களே குடியேற்ற இது வேலை செய்யல. இதுக்கு கோரிக்கையை மாற்றி மிகப்பெரிய இந்த ஸ்டேட் இருக்கிறார். අයි සිංහල ජනතාවට ජාපන ප්‍රදේශයේ පදිංචි වෙන්න බැරි. තමුන්වහන්සේ නදන්නා 1983 පෙර සිංහල කඩ කීයක් මෙහෙ තිබුණාද? மொழிபெயர்க்கும் வசதிகள் இருப்பதால் நண்பர் தெற்கிலே தமிழர்கள் இருந்தால் வடக்கிலே சிங்களவர் ஏன் தர முடியாது என்று கேட்டார். நான் சிறு வயதிலே தெற்கிலே இருந்தவர். தங்காலையில் என்னுடைய தகப்பனார் வேலை செய்தார். 1958, 83 ஆண்டுகளிலும் அதற்கு இடைப்பட்ட காலங்களிலும் தெற்கில் இருந்த தமிழர்கள் எல்லோரும் அடித்து துரத்தப்பட்டார்கள். எங்களுடைய மக்கள் எல்லோரும் எத்தனையோ நாடுகளுக்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. தெற்கிலே இருக்கும் தமிழ் மக்களை அங்கிருந்து விரட்டிவிட்டு ராணுவம் இப்பொழுது வடக்கிலே வந்திருக்கும் இந்த ஒரு நிலையை பாவித்துக் கொண்டு தெற்கில் இருக்கும் சிங்கள மக்களை வடக்கில் இருக்கும் இடங்களுக்கு கொண்டு வந்து குடியிருக்க செய்வது சரியா என்று உங்களிடம் நான் கேட்கின்றேன். ஏனென்றால் நாங்கள் தெற்குக்கு சென்ற போது எவருமே எங்களை கொண்டு செல்லவில்லை. நான் பரம்பரையாக சுமார் 100 வருடங்களாக என்னுடைய குடும்பத்தினர் கொழும்பிலே தான் இருந்திருக்கின்றார்கள். சிவபி ராமநாதன் அவர்கள் எல்லோரும் எங்களுடைய சொந்தக்காரர்கள் தான். நாங்கள் அங்குதான் இருந்திருக்கின்றோம். எங்களை அங்கு எவருமே கொண்டு செல்லவில்லை. அங்கு நாங்களாக போய் நாங்களாகவே எங்களுடைய வெள்ளக்காரனுக்கு கீழே எங்களுடைய நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருந்தோம். நீங்கள் அரசாங்கத்தினுடைய துணையுடன் ராணுவத்தினுடைய துணையுடன் சிங்கள மக்களை தெற்கில் இருந்து வடமாகாணத்தில் கொண்டு வந்து குடியிருத்திருக்கின்றீர்கள். நாங்கள் குடியிருக்க செல்லவில்லை. நாங்கள் நாட்டின் குடிமக்கள் என்ற முறையிலே அங்கு சென்றோம். ஆகவே அதற்கும் இதற்கும் பலவிதமான வித்தியாசங்கள் இருக்கின்றன. அதனை நீங்கள் மனதில் வைத்திருக்க வேண்டும். சிங்கள மக்களை நாங்கள் எதிர்ப்பவர்கள் அல்ல. ஆனால் சிங்கள மக்களை கொண்டு வந்து இங்கு குடியிருத்தும் போது அது எதற்காக, எப்படி, எந்த அடிப்படையிலே நீங்கள் செய்கின்றீர்கள் என்பதுதான் எங்களுக்கு மன வருத்தத்தை தருகின்றது. ராணுவத்தினுடைய உதவியோடு இது செய்யப்படுகின்றது. எனவே இதனை நாங்கள் தவிர்க்க வேண்டும். மக்கள் தாங்களாக வந்து இதை செய்வதால் எந்த பிழையும் இல்லை. நான் சிறு வயதில் யாழ்ப்பாணத்தில் இருக்கும் போது எங்களுக்கு பால் தந்தது ஒரு அப்புவாமி. 60-70 வருஷத்துக்கு முதல் சிங்கள மக்கள் இங்கு இருந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்கள் இங்கு வருவதில் எந்த விதமான பிழையும் இல்லை. ஆனால் இன்று நடப்பது ராணுவத்தை பின்னணியாக வைத்துக் கொண்டு அங்கு சிங்கள மக்களை கொண்டு வந்து தமிழர்கள் இருக்கும் இடத்திலே குடியிருத்துகின்றார்கள். இந்த குடியிருப்புக்கு எதிராகத்தான் எங்களுடைய உறுப்பினர்கள் எதிர்க்கின்றார்களே ஒழிய சிங்கள மக்களுக்கு எதிராக அல்ல. முதலமைச்சர் அவர்களே, அதில் குறிப்பிடப்பட்டது சிங்கள மக்களை குடியேற்றுவதை நிறுத்து என்று மட்டுமே, தவிர ஆமியால் குடியேற்றப்படுவார்கள் என்று எழுதப்படவில்லை. அந்த ஒற்றை அப்படி எழுதப்படுமாயின் நாங்கள் அதற்கு ஆட்சேபனை தெரிவிக்க மாட்டோம். வடக்கு கிழக்கிலோ குடியேறுவதை நாங்கள் எதிர்க்கவில்லை. திட்டமிட்ட அரசு சார்பாக
குடியேற்றங்களைத்தான் நாங்கள் எதிர்த்திருக்கிறோம். அதை சிங்கள தலைமைகள், முன்னாள் பிரதமர்கள், எங்களுடைய தமிழ் தலைவர்கள் இணங்கி ஒப்பந்தங்களிலே இனிமேல் எதிர்காலத்திலே குடியேற்றம் நடத்தப்பட மாட்டாது என்று உறுதி வழங்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு ராணுவ குடியிருப்புகள் வெளியோயாவிலிருந்து முருகண்டி வரை, வலியாம வடக்கு, அதை போல வாகரை பகுதி, சம்பூரிலே முயற்சிகள் எடுக்கப்படுவது தான். இதே போல கொக்குழாய், நாயாறு, முல்லைத்தீவு மாவட்டத்திலே, வவுனியா மாவட்டத்திலே, மன்னார் மாவட்டத்திலே மிக மோசமான குடியேற்றங்கள், யாழ்ப்பாண மாவட்டத்திலும் அரசாங்கத்தினுடைய திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக அதை தெரிவித்திருக்கிறார். ஆகவே இத்துடன் இதை முடிவிற்கு கொண்டு வந்து நாங்கள் செல்லலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த விடயம் எங்களுடைய கௌரவ முதலமைச்சருடைய பதிலோடு முடிவுக்கு வர வேண்டும். எங்களுடைய நிலைப்பாடு தெளிவானது. அரசு சார்ந்த அரசாங்க உதவியோடு குடியேற்றங்கள், செட்டில்மெண்ட், அதுவே எங்களுடைய எதிர்ப்பும் ஆதங்கமும். மற்றும்படி கௌரவ முதலமைச்சர் சொன்னது போல எங்களுக்கும் இங்கே தனியாக சிங்கள மக்கள் வாழ்ந்தது தெரியும். அவர்கள் மட்டும் இங்கு வந்து குடியிருப்பதற்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. எனக்கு சிங்களம் படிப்பித்தவர் ஒரு பேக்கரி ஓனருடைய மகன், இந்த மண்ணிலே வாழ்ந்தவர். அவர்களுக்கு எங்களுக்கும் முரண்பாடு இல்லை. குடியேற்றங்களை நாங்கள் எதிர்க்கிறோம். அரசு சார்பான குடியேற்றங்களை எதிர்க்கிறோம். கௌரவ உறுப்பினர் அவர்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொண்டு இந்த விடயத்தை முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். மாகாண சபையை இடைக்கால மாற்று நிர்வாகமாக அமைத்து அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகலாம். அரசியல் ரீதியாக தமிழ் பேசும் மக்களின் பிரச்சனைகள் நாடு சுதந்திரம் அடைந்து 65 வருடங்கள் ஆகியும் தீர்க்கப்படவில்லை. மேலும் மேலும் தமிழ் பேசும் மக்கள் மீது கூடிய அல்லல்களையும் அவலங்களையும் தொடர்ந்து வரும் அரசாங்கங்கள் சுமத்தி வருகின்றன. அடுத்த கட்டமாக நாங்கள் சர்வதேச சமூகத்தையே நம்ப வேண்டி இருக்கின்றது. அதுதான் இப்பொழுது காலத்தின் தேவையாக இருக்கிறது போல் தெரிகின்றது. சர்வதேசம் கடந்த 2-3 மாதங்களுள் பல நன்மைகளை எமக்கு அளிப்பதாக உறுதிமொழி அளித்துள்ளார்கள். அந்த நன்மையை பெற நாங்கள் உரியனவற்றை செய்ய வேண்டும். ஐக்கிய நாடுகள் தொழில்நுட்ப உதவிகள் வழங்குவதாக 2012 குறிப்பிட்டிருந்தது. அவற்றை பெற ஆவண செய்ய வேண்டும். வெளிநாடுகளின் நெருக்குதல்கள் இல்லாவிடில் அரசாங்கம் எந்தவிதமான அதிகார பகிர்வையும் வழங்க மாட்டார். மறுமலர்ச்சிக்காக வெளியார் தரும் உதவிகள் எம்மை வந்தடைய அரசாங்கம் முட்டுக்கட்டையாக இருக்காது. சர்வதேசம் பார்த்துக் கொள்ள வேண்டும். வெளியார் தரும் உதவிகளை நேரடியாக பெற சர்வதேசம் உரியனவற்றை செய்து தர வேண்டும். சில நேரங்களில் வெளிநாட்டு நிதியுதவி கொழும்பில் முடக்கப்பட்டு விட மாகாணத்தில் நடக்கும் செயல் திட்டங்களுக்கு உரிய நேரத்தில் பணம் வராது போய்விடுகின்றது. இவை மட்டுமல்லாமல் நமது அலுவலர்களிடையே போதிய தொழில் திறனை ஏற்படுத்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். உதாரணத்திற்கு தேவையான நியதி சட்டங்களை தயாரிக்க போதுமான தகமையுள்ள அலுவலர்கள் குறைவாகவே காணப்படுகின்றார்கள். அத்துடன் செயற்திட்டங்களை தயாரிக்கக்கூடிய தகைமைகளை கொண்டவர்களையும் நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டி இருக்கின்றது. இன்றைய நிலையில் நான் காண்பது ஜனநாயகத்தில் இருந்து நாடு தூர சென்று கொண்டிருப்பதே. நாங்கள் சமஷ்டி, சுயாட்சி, அதிகார பகிர்வு என்றெல்லாம் பேச்சில் தடங்கியுள்ளோம். ஆனால் வடமாகாணத்தில் நடப்பது யாவும் சர்வாதிகாரத்திற்கே வித்திடுவதாக தெரிகின்றது. குடும்ப ஆட்சியை ஒருவரிடம் இருந்து இன்னொருவரிடம் கையளிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றனவோ என்று வாய்விட்டு கேட்க வேண்டும் போல் இருக்கின்றது. ராணுவத்தை எந்த காலத்திலும் வாபஸ் பெற மாட்டோம் என்று போர் முடிந்து சுமார் 5 வருடங்களுக்கு பின்னர் கூறுபவர்கள் என்ன மனோநிலையில் இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தற்போது நடைபெறும் நிகழ்வுகளை பார்க்கும் போது மிக விரைவாக அரசியல் தீர்வுகள் காணப்படாவிட்டால் தமிழ் பேசும் மக்களுக்கு பதில் சிங்களம் பேசும் மக்களே வடமாகாணத்தில் அதிகரித்து விடுவார்கள். அதனால் என்ன என்று கேட்கும் தமிழர்களை நான் சந்தித்துள்ளேன்.
தென்னாட்டில் பரவலாக என் இளமை பருவத்தில் குடிகொண்டிருந்த தமிழ் பேசும் மக்களை 1958லும் 1983லும் அதற்கு இடைப்பட்ட காலத்திலும் அடித்து விரட்டிய பின்னர்தான் வடக்கில் இராணுவ உதவிகளுடன் குடியேற்றங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. இது இனப்படுகொலைக்கு ஒப்பானது என்பது மேற்படி தமிழ் பேசும் மக்களுக்கு தெரியாதோ என்னவோ, அல்லது தெரிய வேண்டிய அவசியம் இல்லை என்று சுயநல காரணங்களுக்காக அவர்கள் அவ்வாறு கூறி நிற்கின்றார்களோ நான் அறியேன். வடக்கு கிழக்கு மக்களை தமிழ் பேசும் மக்கள் என்று அடையாளம் காட்ட முடியாத அளவுக்கு எடுத்துச் செல்ல ஊடுருவல்கள் நடைபெற்று வருகின்றன. விரைவாக வடகிழக்கில் இப்போது இருக்கும் தமிழ் பேசும் மக்களிடையே அவர்களின் கருத்துக்களை அறிய சர்வதேச பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். மேலும் சர்வதேச சமூகம் தொடர்ந்து அசட்டையாக இருந்து வந்தால் தமிழ் பேசும் மக்களின் நிலைமை மாற்றி அமைக்க முடியாத அளவுக்கு மோசமாகிவிடும் என்பதை எம் மக்களுக்கும் சர்வதேச சமூகத்திற்கும் இத்தால் கூறி வைக்கின்றேன். எமக்கு கிடைக்கப் போகும் நிதி உதவி மிகச் சொற்பமே. எனினும் விதவைகள் குடும்பங்கள், தனிப்பெண்களை குடும்ப தலைவிகளாக கொண்ட குடும்பங்கள், அங்கவீனர்கள், போரினால் பாதிக்கப்பட்டவர்கள் போன்றோரை நல்வாழ்வு பெற பிறநாட்டு உதவிகளுடன் கரை சேர்க்க எண்ணியுள்ளோம். ஒவ்வொரு மாவட்ட தேவைகளை தெரிந்த அந்தந்த மாவட்ட மக்களின் நல்வாழ்வுக்காக நடவடிக்கைகள் எடுக்க உத்தேசித்துள்ளோம். பாரிய வேலை திட்டங்களையும் வெளியார் உதவியுடன் செய்து முடிக்க எண்ணியுள்ளோம். இவற்றை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் முட்டுக்கட்டையாக இருக்காது என்று நம்புகின்றோம். எம் மக்களின் நல்வாழ்வும் மன சந்தோஷமும் முழு நாட்டுக்கும் நன்மை பயக்கும் என்பதை சிங்கள மக்கள் உணர்வார்கள் என்று நம்புகின்றேன். அடுத்து நான் கூறியவற்றை ஆங்கிலத்தில் கூறி வைத்தேன். Honorable Chairman,